வணக்கம். இந்தியன் அபாக்கஸ் மற்றும் ஆரோக்கிய அன்னை பிளஸ்டு ஃபிளார் சென்டர் இணைந்து நடத்தும் 2வது மாவட்ட அளவிலான அபாக்கஸ் கணித மற்றும் திறன் மேம்பாட்டு போட்டிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் நினைவாற்றல், கவனம், வேகமான கணக்கீட்டு முறை, தன்னம்பிக்கை மற்றும் பிரச்சனைகளை அணுகும் திறனை மேம்படுத்த அபாக்கஸ் பயிற்சியானது மிக முக்கிய கருவியாக பயன்படுகிறது. இந்த போட்டியில் பங்கேற்கும் ஒவ்வொரு மாணவர்களும் வெற்றியாளர்களே. எம் மாணவர்களை உற்சாகப்படுத்த மற்றும் ஊக்குவிக்க வந்திருக்கும் நமது முதன்மை விருந்தினர் கோவில்பட்டி சார் ஆட்சியர் மதிப்பிற்குரிய ஹிமான்சு மங்கள் ஐஏஎஸ் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். ஒரு சிறந்த நிர்வாக அதிகாரியாக மட்டுமல்லாமல் இளைய தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் முன் மாதிரியாகவும் விளங்கும் உங்களின் வருகை இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. உங்களின் வருகையும் வார்த்தைகளும் ஒரு பெரிய ஊக்கமும் எதிர்கால வெற்றிக்கான வழிகாட்டியாகவும் அமைவதில் சந்தேகம் இல்லை. இந்த இனிய தருணத்தில் எங்கள் அழைப்பை ஏற்று எங்களுடன் இணைந்த மாண்புமிகு முதன்மை விருந்தினர் திரு ஹிமான்சு மங்கள் ஐஏஎஸ் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்ததாக சாதனைகளை கண்டு மதிப்பிடும் கூர்மையான பார்வையும் உழைப்பை உரிய முறையில் அங்கீகரிக்கும் நேர்மையான அணுகுமுறையும் கொண்ட இந்தியா பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்டின் சீனியர் அட்ஜுடிகேட்டர் திரு KN சக்திவேல் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். நம் காமநாயக்கம்பட்டி சர்ச்சின் ரெவரண்ட் மோயிசன் ஃபாதர் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். மேலும் நமது அபாக்கஸ் திறனை அரசு பள்ளிகளில் கொண்டு செல்ல முயன்ற போது அவற்றிற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களான பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் பசுவந்தனையின் தலைமை ஆசிரியர் திருமதி பிரேமா மேம் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் எட்டுநாயக்கம்பட்டியின் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்ற திரு புனித அந்தோணி அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். அரசு மேல்நிலைப்பள்ளி பசுவந்தனையின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு நாயகம் சார் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் கைலாசபுரத்தின் தலைமை ஆசிரியர் திருமதி முருகஜோதி அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். சென்ட் சேவியர் நடுநிலைப்பள்ளி வடக்கு வண்ணானத்தின் தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். ஆர்சி ஸ்கூல் வடக்கு வண்டானத்தின் தாளாளர் ரெவரண்ட் ஏ சதீஷ் செல்வதயாளன் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். ஹிந்து பிரைமரி ஸ்கூல் மீனாட்சிபுரத்தின் தலைமை ஆசிரியர் திருமதி S ஜெயலட்சுமி அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். ஜாய் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் பள்ளி பசுவந்தனையின் தாளாளர் ரெவரண்ட் சுரேஷ்குமார் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். இறுதியாக எங்கள் நட்சத்திர பங்கேற்பாளர்களான மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வருக வருகவென வரவேற்று இவ்விழாவினை இனிதாக தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வின் முக்கியமான தருணம் இது. நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம குழந்தைங்க எல்லாரும் இந்த அபாக்கஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, நம்ம பிள்ளைங்க மேக்ஸ் போட்டதை வச்சு ஏதோ மேக்ஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதை தாண்டியும் இது ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது அவங்களுடைய அறிவு வளர்ச்சி சம்மந்தமான ஒரு விஷயம். ஆள் வளர்ந்தால் போல் அறிவு வளரலை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அறிவுங்கிறது வயசுக்கானது கிடையாது, வயதுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த இதில் இன்னைய காலகட்டத்தில் பிள்ளைங்க எல்லாருமே ஸ்க்ரீனிங், அதாவது டிவி, மொபைல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. இது பழைய நம்மளுடைய கல்வி முறை. இதை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் மனக்கணக்கு முறையை பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தவும் எல்லாருமே ஃபோன், கால்குலேட்டர்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன அடிஷன் சப்ட்ராக்ஷன் கூட பண்ணுறோம். நம்ம பிள்ளைங்களுடைய மெமரி கெப்பாசிட்டிக்காகவும் அவங்களுடைய ஸ்பீட், அவங்களுடைய நல்லதுக்காக இந்த ஒரு இதை நம்மளுடைய இந்த நம்ம மாவட்டத்தில் நம்ம நடத்திட்டுருக்குறோம். ஸோ இதில் நம்ம பிள்ளைங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியணும். என்னெல்லாம் அப்படின்னா, மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க. அதாவது இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்க டிவி பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கேட்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி கவனிக்கிற திறன் கம்மியாகிறதுனால தான் அவங்க படிக்கிறதும் ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா கிளாஸில் சொல்லும்போது அவங்க கவனிக்கிறதில்ல. அதனால் என்ன செய்ய முடியல, அவங்களால சீக்கிரமாக மனதில் பாடத்தை பதிய வைக்க முடியலை. ஸோ அந்த ஒரு நிமிட கவனிப்பு நம்ம 1 மணி நேரம் படிப்பை கம்மி பண்ணும். 1 மணி நேரத்தில் நம்ம படிக்க வேண்டியதை நம்ம 5 நிமிஷத்தில் படிச்சிடலாம். 1 நிமிஷம் கவனித்தா போதுமானது. ஸோ அந்த மாதிரி சாதனை பண்ண சில பசங்க இருக்கிறாங்க. அவங்க கடந்த 29
12/2025 அன்று செவல்பட்டியில் வச்சு நாங்கள் பல இடங்களில் இருந்து பிள்ளைகள் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதை சாதனை புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சாதனை புத்தகத்தினுடைய பேர் இந்தியா ப்ரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். அதனுடைய அஜுகேட்டர் சார் வந்திருக்கிறாங்க. என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கான கௌரவிப்பு வந்து நம்ம உதவி கலெக்டரால் அவர்களோட கைகளால் கொடுக்கப்படும். அவங்களுக்கு முதல்ல அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு ஸ்கேட் பண்ணுவாங்க, அதே டைமில் பால் பவுன்சிங் பண்ணுவாங்க, அதுவும் சிங்கிள் ஹேண்ட். ஓகே, இன்னொரு கையில் மைக். நம்ம சம் என்ன கேட்டாலும் எவ்வளோ தூரம் அவங்க போனாலும் ஆன்சர் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபயர் ஸ்டிக் சிலம்பம் 2 கையிலையும் தீச்சிலம்பம் பண்ணாங்க. அதுலேயும் சம், அதாவது தீயோட வேகத்துக்கு நம்ம சுற்றும் போது ஒரு சத்தம் கேட்குமா, அதை தாண்டி நம்ம கேட்குறதுக்கும் அவங்க கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மைண்ட் மேக்ஸ் சம்ஸ் ஆன்சர் பண்ணாங்க, பாடல்கள் பாடி பண்ணாங்க, பசில்ஸ் சால்வ் பண்ணாங்க, செஸ் ப்ளே பண்ணாங்க, ஸ்லோ சைக்கிளிங்ஸில் சம்ஸ் ஆன்சர் பண்ணாங்க. சில பேர் வந்து ஆன்சர் எழுதுனாங்க வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி 15 வகையான தனித்திறமைகளோடு சேர்ந்து தன்னுடைய வேறு 3 ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பரதம் பண்ணும்போது தலையில் கரகம் வச்சுக்கிறாங்க. பரதம் சொல்கிறது காலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூமெண்ட் இல்லையா. அப்போ தலை வந்து இப்படி நல்லா அழகாக ஆட்டுவாங்க. அந்த தலையை அசைக்காமல் அந்த அசைவு இருக்கும், ஆனால் தலையில் இருக்கிற கரகம் விழாது. அப்போ அதில் 2 கவனம் இருக்குது. பரதம் ஸ்டெப் மிஸ் ஆகக்கூடாது, அது நம்மளுடைய பாரம்பரிய கலை. அண்ட் காலில் சலங்கை கட்டியிருப்பாங்க. 2வது தலையில் என்ன செய்வாங்க, கரகம் வச்சுருப்பாங்க, கரகம் கீழே விழக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லணும். அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ 3 கான்சென்ட்ரேட் பண்ணணும், 3 விஷயத்தில் அவங்க வந்து கவனம் செலுத்த வேண்டியிருந்துச்சு. அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி கராத்தே பண்ணும்போது ஓடு உடைப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த ஓடு உடைக்கிறதுக்கு தன்னுடைய பலத்தை வந்து கூட்டணும், அதில் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் சம்முக்கும் ஆன்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி வீட்டில் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு கடந்த வாரம் இங்கே வந்து அவங்களுடைய திறமைகளை காமிச்சு அதை வந்து நாங்கள் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கான சான்றிதழும் பரிசுகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சமர்ஜித், அசோக் குமார், வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கம் ஹியர். சமர்ஜித், அசோக் குமார், அபர்ணா, சுஜிதா, கவிதா ராணி, வின் ஜெரோலின், அபின், அமிலன், காஷிகா, ஹஷ்வந்த் ராஜ், நிக்கிலேஷ், ஹரிணி, தேவமிர்தன்யா, அஸ்வின் கே. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து தன்னுடைய திறமைகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பதிவு செய்யாத திறமைகளும் நிறைய உண்டு. அது இன்னும் அடுத்த போட்டி ஒன்று நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிடையாது, டபுள் ஆக்டிவிட்டி தான். சரி, அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக கொடுப்போம். இப்போ அவங்க திறமைகளை பதிவு செஞ்சவங்களுக்கான சான்றிதழ் வந்து வழங்கப்படுது.
இருக்கும். அவங்க சரியாக இருந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ பிள்ளைங்க தான் அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. யாரும் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. ப்ரைஸஸ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, சரிங்களா? இப்போ நம்ம சாரை எதுக்காக நான் வந்து அவங்கள தேடி இன்வைட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வீட்டில் சின்ன அது என்னோடய ஸ்டோரியெலாம் வேணாம். சாரை எதுக்காக இன்வைட் பண்ணேன்னா, நம்ம பிள்ளைங்க வந்து தானும் இதை போல் ஒரு நாள் வளரணும், படிக்கணும்னு சொன்னாலே படிப்பை பற்றி யோசிக்கிறாங்க. சார் பார்த்தீங்கல்ல, நீங்களும் இதே மாதிரி படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி என்ன செய்ய முடியும், உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அவங்கள வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து பார்த்த கலெக்டர்லாம் பேப்பரில், நியூஸ் பேப்பரில் தான் பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன். கிட்ட போய் லாஸ்ட் இயர் ஒரு தடவை இன்வைட் பண்ண பேசினோம். அது அங்கெல்லாம் நீங்கள் போனால் தான் அந்த ஃபீல் வரும், நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு போகணுங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியலை. போய் அது ஒரு ஆசை. அதனால் நான் உங்களுக்கு அதை காமிக்கணும் அப்படிங்கிறத, அந்த படிப்பினுடைய உயர்வை நீங்கள் உணரணுங்கிறதுக்காக தான் உங்களை வந்து சாரை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டோம். சார் வந்தாங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். அடுத்ததுக்கு இதுக்கப்புறமா சார் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பேசுவாங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட தமிழ் இப்போ ஒரு சின்ன குழந்தைகள் மாதிரி தான். அதிகான தமிழ் தெரியல, கொஞ்சம் தான் தெரியும். ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கே, நம்ம தமிழ்நாடுல ஒரு சின்ன பகுதியில் எவ்வளோ காம்படிஷன் போயிட்டுருக்கு. எத்தனை பேர் வந்துட்டு, எத்தனை பேர் வேறு வேறு விஷய சம்மந்தமாக நிறைய காம்படிஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஒரே டைமில் 2 டாஸ்க் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு சின்ன பகுதியில் எத்தனை பேர் வேறு வேறு டாஸ்க் ட்ரை பண்ணுவாங்க. நான் சைல்டு இருக்கும்போது, when I was a child, என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. when I was in 10th standard, நான் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கேன். அந்த டைம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சா இந்த மாதிரி. ஆனால் அந்த டைம் அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கு. ஒரே ஏஜ், சம் ஏஜ் குரூப் டு ஏஜ் குரூப் அட்மிஷன், தே வில் டேக் த அட்மிஷன் ஓன்லி இன் எ பர்டிகுலர் ஏஜ் குரூப். என்னோட ஏஜ் அது ஏஜ் குரூப்க்கு அதிகமான ஆயிடுச்சு அந்த டைம். அதனால் அந்த டைம் என்னோட அட்மிஷன் அந்த இன்ஸ்டிடியூட்டில் பண்ண முடியலை. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு யூட்டிலைஸ் ஆல் தீஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஏரியாவில் வந்துருச்சா, அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணணும். என்னென்ன டெக்னிக் சொல்லுவாங்க அதெல்லாம் டெக்னிக் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போது ஒரு சின்ன வயசில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னா நம்ம கெரியரில் ரொம்ப உதவியாகும். எந்த ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்க்கு தே வில் ஹெல்ப் அஸ் எ லாங் வே இன் தி லாங் ரன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணணும், எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் எல்லாருக்கும் சொல்லுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஓகே, என் பேர் சக்திவேல். நான் வந்து இந்த இந்தியா ப்ரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற கம்பெனியோட சீனியர் எஜுகேட்டர். ஸோ நிறைய இந்தியா முழுவதும் நிறைய இடத்துக்கு நம்ம பயணப்படுறோம், நிறைய இடத்துக்கு போகிறோம். ஸோ இந்தியா தாண்டியும் போகிறோம். நிறைய இடங்கள் இருக்கிறத விட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, இப்போது அல்ஃபோன்ஸ் அம்மன் ஒரு 4 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே எங்கள் ஊரில் நிறைய டேலண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பளதில்லை, இவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. 1200 சம்ஸ் இல்லை, 1200 சம்ஸ் 25 பேர் சேர்ந்து பண்ணாங்க 1 ஹவரில். அந்த ரெக்கார்டை இப்போ வரைக்கும் இன்னும் யாருமே பிரேக் பண்ணல. பண்ணது காமநாயக்கன்பட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இதை நான் ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல காமிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போச்சு. அதில் உங்கள் எல்லாருக்குமே இந்த கலிமூர்த்தி ஐஏஎஸ் சார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வீடியோலாம் பேசி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அவர் ஒரு ப்ரோக்ராமில் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் ஸ்டேஜில் தான் ஷேர் பண்ணார். அமெரிக்காவில் பில்கேட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ் தூங்கிட்டீங்களா? ஹலோ, தூங்கிட்டீங்களா எல்லோரும்? பில்கேட்ஸ் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? சத்தமே கேட்கலையே. பின்னால் மும்முரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ மும்முரமாக எதோ பேசிட்டீங்க போல் இருக்கு. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் முதல் கேட்டுக்கோங்க. பில்கேட்ஸ் தெரியுமா? ஓகே. ஒபாமா பதவி ஏற்ற புதுசில், ஒபாமா யார்?
ஒபாமா யார்? அமெரிக்க அதிபர். அவர் பதவியேற்ற புதுசில் அமெரிக்காவில் இருக்க எல்லாரும் போய் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, அங்கே போய் மொதல் வேலையாக பில்கேட்ஸை நாடு கடத்திடுங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன், அந்த நாள் நிறைய ரெவன்யூ வந்துட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு அந்த போய் வெளியே நாடு கடத்த சொல்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% பேர் வேலைக்கு எடுத்தாருன்னா அதில் 60% பேர் இந்தியாவிலேருந்து தான் வேலைக்கு எடுக்கிறாப்புல. அந்த 60ல் 30% பேர் தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அதனால் அமெரிக்காவில் இருக்க யாருக்கும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அதனால் முதல் வேலையாக தான் நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது புது விதமான ஒரு கோரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், சரி திருப்பி பில்கேட்ஸை வர சொல்லி, நீ வாயா அவன் முக்கியமாக பேசுன்னு சொல்லி வர சொல்லி பேசும்போது, இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லோரும் சேர்ந்து உன்னை நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்டாரா, ஏன் நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்கன்னு. ஆமாம், நீ வேலைக்கு ஆள் எடுத்தால் 60% பேர் இந்தியாவிலேருந்து தான் எடுக்கிறியா, அதில் 30% தமிழ்நாட்டிலேருந்து தான் எடுக்கிறியா, அப்போ இங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோம், அமெரிக்காவில் இருக்கவங்களாம், அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் உன்னை நாடு கடத்த சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், நான் 60% பேர் இந்தியாவிலேருந்து எடுக்கிறதுனால தான் மைக்ரோசாஃப்ட் அமெரிக்காவில் இருக்குது, இல்லைன்னா அது இந்தியாவில் இருக்கும் அப்படின்னாராம். ஸோ அப்போ இந்தியாவோட பெருமை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒபாமா என்ன பண்ணுறாரு, கடைசியில் டென்ஷன் ஆகி எதுவுமே ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கார். ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரோக்ராம் நடக்கும் இல்லையா, அன்றைக்கி வந்து பட்டமளிப்பு விழா அதெல்லாம் போகும்போது கேட்டிருக்காரு, என்ன எப்போ பார்த்தாலும் வந்து இங்கே மைக்ரோசாஃப்ட்டில் வந்து வேலைக்கு சேர்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய வேலைக்கு போகிறாங்க, அமெரிக்கன்ஸில் ஏன் வேலைக்கே போகிறதில்ல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் யூனிவர்சிட்டியில் கேட்குறாரு, யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழா நடக்கும் இல்லையா, அப்போ கேட்குறாரு. அப்போ நிறைய பேருக்கு பதில் சொல்லல. ஒரே ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு ஆசிரியர் வந்து பதில் சொன்னாங்களாம், எங்கள் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் நீங்கள் அமெரிக்காவில் என்ன சொல்லித்தரீங்க, வெறும் கல்வியை மட்டும்தான் சொல்லித்தரீங்க, ஆனால் எங்கள் இந்தியாவில் தமிழகத்தில் கல்வியோடு ஒழுக்கம் உழைப்பையும் சேர்த்து சொல்லித்தரோம், அதனால தான் எங்கள் ஆளுங்க எப்பவுமே முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெற்றோர்கள் மாதிரி வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதனால் பெற்றோர்கள் சொல்கிறத தயவுசெய்து ஓரளவுக்கு கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு யார் உதவுறாங்களோ இல்லையோ பெற்றோர்கள் கண்டிப்பாக உதவுவாங்க. இந்த ஸ்டோரி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லீவ் டைம் தான், ஹாலிடேஸ் தான். ஹாலிடேஸ்லேயும் உங்கள் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்காக அவ்வளோ கிளாப் பண்ணிடலாமா எல்லாமே நல்லா சேர்ந்து, உங்கள் டீச்சர்ஸு, ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பிரில்லியன்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதற்கு உண்டான வழி இருக்குது. மொபைல் ஃபோனை தேவையில்லாமல் நிறைய வயசு யூஸ் பண்ணுறதை விட்டு போட்டு நிறைய படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள், அதோட யூஸ்ஃபுல் கேஜெட்டாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கலெக்டரை படித்து அவங்க உயர்ந்தவங்க, நம்ம கோவில்பட்டியில் அவங்க உதவி அதாவது சப் கலெக்டராக இருக்கிறாங்க. நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற எட்டயபுரம் பாரதியாருடைய, அவர் எங்கே போனாலும் நம்ம ஊரே ஞாபகம் வச்சுக்கணும்ல, படிக்கிறவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக தான் கிஃப்ட் கொடுக்குறது சரியாக இருக்கும். அதனால் பாரதியார் எழுதின அத்தனை பாடல்களும் அடங்கிய புத்தகம் வந்து அவருக்கு நாங்கள் பரிசாக கொடுக்குறோம். அதே மாதிரி சாகித்ய அகாடமி
டெரஸ், எல்லாரும் கை தட்டலாமே, நல்லா கிளாப் பண்ணுங்க. கவிதா ராணி, மகாஸ்ரீ, வின்சி ஐ, வின்சென்ட், நிவாஸ் ஜே, சக்தி யோகினி, தர்ஷன், சிவவர்ஷன், அவினாஷ் கனி, Thank you, sir. Thank you so much.